கீதம் 65 2வது வசனத்துல ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று தாவீது கூறுகிறார். ஜெபத்தை கேட்கிறவரே, நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வார்த்தைகள் கேட்கிறார் என்ற நம்பிக்கையோடு தான் நாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். நம்ம யாருக்கிட்டையாவது பேசினோம்னா நாம சொல்றது அவங்க கேட்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம பேசுறோம். சில பேர் மனுஷர்கள் பாருங்க, நம்ம 2 பேரா பேசினாலே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலே எல்லா காரியம் எடுத்துக்கொள்ளுவாங்கன்றது வார்த்தைகள் இல்லை. சிலது எடுத்துக்குவாங்க, சிலது எடுக்க மாட்டாங்க. மெசேஜ் கேட்கும் போது கூட ஆலயத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நம்ம கவனம் அந்த மெசேஜ்ல இருக்கும். டக்குன்னு அங்கதான் இருக்கும் நம்ம சரீரம்லாம், எங்கேயோ போயிடும், வெளியே போயிடும். ரொம்ப நேரம் அதுக்குள்ளே கொடுக்க முடியாது, மெசேஜ்க்கு உள்ள போக முடியாது. நல்லா அதுக்காகவே உட்கார்ந்து அந்த பாயிண்ட்ஸுங்க, அந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களா, அதை எடுக்கணும், அது உள்ள போகணும், அப்பா ஆவியானவரின் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் உட்கார்ந்து அந்த வசனங்களை ஆழமாய் கேட்கவும் தியானிக்கவும் உதவி செய்யறார். உங்க ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். அவர் கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில தான், விசுவாசத்துலதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா ஜெபிச்சுட்டு நமக்கு இனி கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம், நிச்சயமா நம்முடைய ஜெபம் போயிருக்கு, காத்திருப்போம்னா சில நேரத்துல ஜெபத்துக்கு பதில் வரலைன்னா அது காத்திருக்கிறது ரொம்ப கடினமான காரியம். 25 வருஷம் ஆபிரகாம் எப்படி காத்திருந்தார்? ஆல்ரெடி 75 வயசு ஆயிப்போச்சு, இன்னும் 25 வருஷம் காத்திருக்கணும். அவன் பாருங்க, எவ்வளவு நாள் காத்திருக்கிற, ஒரு ஜெபத்துக்கு பதில் வரணும்னா காத்திருக்க வேண்டியதா இருக்கு சில காரியங்களுக்கு. அதுதான் ரொம்ப கடினமான இந்த காலகட்டத்துல நாம் வந்திருக்கிறோம். சில நேரத்துல நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராமையே அமைதியா இருக்கிறார் ஆண்டவர், மௌனமா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. சும்மா இராதையும் மௌனமா இராதையும் என்று தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறது போல, சில நேரத்துல அவர் மௌனமா இருக்கும் பொழுது நமக்கு வேதனையா இருக்கும். இவ்வளவு ஜெபம் பண்றேனே, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, என் ஜெபம் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்கிறவரே கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். காத்திருக்கிறது ரொம்ப கடினமான காரியம். ஒரு இடத்துல ஒரு ராஜா, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல ஒரு ராஜா சொல்றாரு, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? சில நேரத்துல அப்படிதான் ஆயிடுது. ராஜாக சொல்றாரு, நான் இனிமே என்ன கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன இருக்கு? இனிமே என்ன பண்ணும்? காத்திருந்து காத்திருந்து இவ்வளவு நாள் ஆகியும் நான் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரலையே, இனிமே நான் காத்திருக்க வேண்டியது என்னன்னு சொல்லிதான் சில நேரத்துல ஆண்டவரை விட்டு மாற்றத்துக்குள்ள போய் பல காரியங்களுக்குள்ள நுழைஞ்சி தன்னையே வேதனைப்படுத்திட்டு போயிடுறான். ஆண்டவரை என்றைக்கு நாம் விசுவாசித்து அவரை பின்பற்றும் பொழுது, அவரை தேடி வரும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயமா அவர் ஜெபத்தை கேட்கிறோம். நம்ம விதைச்ச ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஏற்ற காலத்துல ஏற்ற நாட்கள்ல நிச்சயமா இது முளைக்கும், பதில் வரும். ஒரு நாள் நம்முடைய விண்ணப்பத்தை தூக்கி மற்ற இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பாருங்களேன், ஒரு காரியம், ஒரு அரசாங்க அதிகாரிகள்ட்ட ஆகட்டும், ஒரு வேலை ஆகட்டும், நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அது அனாவசியமா தூக்கி போட்டுருவாங்க. வச்சுட்டு நம்ம போய் 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 அந்த காரியத்தை கேட்டுட்டே இருக்கணும். அது ஆச்சா, அந்த வேலை ஆச்சா. எத்தனையோ நாட்கள் ஆன பிறகுதான் ரொம்ப பிரயாசப்பட்டு சில நேரத்துல அந்த காரியங்கள் கூட நடக்காத போயிடும். முயற்சி எடுத்து நம்முடைய தேவன் அப்படி இல்லை. நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்துல இருக்கு, நம்முடைய கண்ணீர் இருக்கு, நம்முடைய மனவேதனை அவருக்கு தெரியும், நம்முடைய கதறல் அவருக்கு தெரியும், நம்முடைய பெருமூச்சுகள் அவர் சமூகத்துக்கு போகுது, எல்லாம் தெரியும் அவருக்கு. அப்ப ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமாய் கேட்கிறவராய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவராயும் இருக்கிறார். கேட்கிறார் இல்ல,
கேட்கிறார் இல்ல, கேட்காம இருந்தா நமக்கு எங்க இந்த பதில் வரும்? கேட்கிறவரா இருக்கிறாரு, நிச்சயமாய் பதில் வரும். ஆனா இந்த ராஜா சொல்றாரு, இனிமே கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன? இதுக்கு மேல எல்லாம் என்னால காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்றார். இந்த வசனத்துல இந்த ராஜா சில நாட்கள்ல நாம கூட இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கலாம். இதுக்கு மேல என்னத்தை காத்திருக்கு? நீண்ட காலமாய் நான் ஏதோ ஒரு அற்புதத்துக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீண்ட காலமாய் நான் காத்திருந்து அது கிடைக்கலையே இந்த ஆதங்கத்தோடு இந்த ராஜா சொன்னது போல சில நாட்களா நாம் கூட கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கேள்விகளுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். அவசரப்பட்டு தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நாம் என்னைக்கும் செயல்பட ஒருபோது நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. பல வேதனைகளையும் இழப்புகளையும் கொண்டு வந்துடும். பிற வேதனைகளை கொண்டு வந்துடும். அப்ப இந்த நாட்களிலே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல உதாரணமாக, நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். பாருங்க, உதாரணமாக நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். அன்றைக்கு சவுலை பார்த்து இவ்விதமாய் சாமுவேல் கூறினார். ஆனால் அவசரப்பட்டு சற்று என்ன செய்யல, காத்திருக்காம சாமுவேல் சொல்லாததை, தேவன் விரும்பாததை என்ன செஞ்சுட்டாரா? சவுல் செய்து விட்டான். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8 14 வசனத்தை வரைக்கும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8 அன்று தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். பாருங்க, அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து என்ன சொல்றாங்க? புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் சிறப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். தேவன் விரும்பாததை சவுல் செய்து விட்டான். இதனால் அவருடைய ராஜ்யபாரம் நிலைத்து நிற்காமல் போனது. அநேக வேளைகளை தேவன் அற்புதம் செய்கிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்க மனசில்லாம அவசரப்பட்டு செய்யற காரியங்கள் நிமித்தமாய் பல வேதனைகள், பல கஷ்டங்கள், பல இழப்புகள் நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஏற்ற நேரத்துல கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அற்புதம் செய்வார். நம்ம மனதார நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ரட்சிப்பு நிறைவேற காத்திருங்கள், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். பாருங்க, அன்றைக்கு யாக்கோபு கூறினார், இன்னைக்கு உலக மனுஷர்கள் தங்கள் காரியங்களுக்காக காத்திருக்க தயங்குவதில்லை. அந்த தேவ பிள்ளைகளோ கர்த்தருக்கு இடத்துல காரியத்துல என்ன செய்யறாங்க? காத்திருக்க முடியாம ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தான் காத்திருக்க முடியாம சில நேரத்துல ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க. காத்திருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு காரியம் நமக்கு வேணும், அதை நடக்கணும்னு சொன்னா காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய சித்தத்தின்படியே நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார்.
கர்த்தர் சில நேரத்துல நம்மளை காத்திருக்க செய்கிறதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். நாட்களிலே ரட்சிப்புக்காக, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல யாக்கோபு சொன்ன ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த நாட்களில ரட்சிப்பு நிறைவேற காத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வேணும்னா நாம் காத்திருக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்தபடி ரட்சிப்புகள் அவருக்கு வராம இருந்தா சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சில நேரத்துல யாருக்கோ ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். இவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். இத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்றேனே, இவங்க ரட்சிக்கப்படலையே. சோர்ந்து போகவே கூடாது. நிச்சயமா ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப நாம எதிர்பார்த்தபடி ரட்சிப்புக்கு அவங்க வராம இருந்தா சோர்ந்து போகவே கூடாது. ஏற்ற நேரத்துல கர்த்தர் என்ன செய்வாராம்? நிச்சயமா ரட்சிப்பார். அப்போ நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருக்கிறதை பார்க்க இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. பாருங்க, வசனம் சொல்ற ரோமர் 13:11 நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு எப்படி இருந்துச்சு? நமக்கு சமீபமா இருந்ததை பார்க்கலாம் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கு. விசுவாசிகளான போது ரட்சிப்பு எப்படி இருந்துச்சு? நமக்கு சமீபமா இருந்துச்சு. ஆரம்பத்துல இலவசமாய் நமக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பு, கிருபையினால் நமக்கு கிடைச்ச அந்த ரட்சிப்பு அது சமீபமா இருந்துச்சு. நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு. ஆனா ரட்சிப்பு கிடைச்சிட்டு பிறகு இன்னும் நமக்கு அது எப்படி இருக்குதுன்னா இன்னும் சமீபமா இருக்கு. ரோமர் 13:11 இப்பொழுது அது நமக்கு எப்படி இருக்குது? அதிக சமீபமா இருக்கிறது. அப்ப நீங்க பெற்ற ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகவே கூடாது. இன்னும் நமக்கு எந்தெந்த காரியத்துல விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை, எந்தெந்த காரியத்துல இல்லையோ அது இன்னும் நமக்கு சமீபமா இருக்கு. இன்னும் நெருங்கி நமக்கிட்ட இருக்கு. நிச்சயமா ரட்சிப்பு வரும். எந்தெந்த காரியத்துக்கு நாம் காத்து இருக்கிறோமோ அது இன்னும் சமீபமா இருந்து நமக்கு ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை, விடுதலை நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆகவேதான் முடிவு மறைந்த நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று விசுவாசிக்கிறோம். முடிவு மறைந்த நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். நம்ம ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பவுல் சொல்றார் பிலிப்பியர் 2:12 உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள நம்ம அடைந்த சந்தோஷம் இன்னைக்கு உலகத்துல நமக்குள்ள காணப்படுதுதான். ஆதி அன்புக்கு நம்ம என்ன செய்யணும்? திரும்பணும். ரட்சிக்கப்பட்ட இருந்த ஆரம்பத்துல இருந்த சந்தோஷம் இப்ப நமக்குள்ள இல்லை. அந்த சந்தோஷம் இல்லை. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஆரம்ப நாட்கள்ல இருந்த சந்தோஷம் இன்னைக்கு நாளடைவில் உலகத்துக்கு போலவே நாமளும் மாறிட்டோம். உலக ஜனங்கள் போலவே அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அது போலவே நம்ம அந்த ஆதி அன்பு ஆண்டவரை நம்ம எப்படி நேசித்தோம், எப்படி விசுவாசித்தோம், அந்த ரட்சிப்புக்குள்ள எப்படி நாம் சந்தோஷம் அடைந்தோம், அந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி சமீபமா இருந்தது, இன்னும் நமக்கு அது எப்படி இருக்கிறது? சமீபமா இருக்கு. ஒரு வியாதியா, ஒரு பலவீனமா, இல்ல குடும்பத்துல ரட்சிப்பு இல்லையா, இல்ல எந்தெந்த காரியத்துல, வேலை ஸ்தலத்துல நமக்கு ரட்சிப்பு இல்லையா, வேலை ஸ்தலத்துல நமக்கு போராட்டமா, எந்தெந்த இடத்துல நமக்கு ரட்சிப்பு வேணுமோ அது இன்னும் நமக்கு மிகவும் சமீபமா இருக்கிறது. இன்னும் நெருங்கி இருக்கிறது. நிச்சயமா ரட்சிப்பு வரும். எந்த காரியத்துல நாம் போராடி கொண்டு இருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்துல நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவர் சொல்றாரு இந்த காலை வேளையில அது இன்னும் மிகவும் நம் அருகிலே சமீபமா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல மட்டும் அது சமீபமா இல்லை, இன்னும் நம் பக்கத்திலே சமீபமா இருக்கு. அதனால்தான் இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ காரியத்துல கடந்து வந்தோம். கடந்த நாட்கள் சொன்னேன். அதிகாலையிலே 4 மணிக்கு சனிக்கிழமை நினைக்கிறேன், சனிக்கிழமை 4 மணிக்கு ப்ரேயர்ன்னு சொல்லி எழும்பி உட்கார்ந்தேன். 4:20 வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருந்தேன். யாருமே வரல. சரி மறந்துட்டாங்க, எல்லாரும் மறந்துருப்பாங்க, யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் சொல்லி நான் உட்கார்ந்து சங்கீதம் 1-10 சங்கீதம் வாசிச்சுட்டு நான் அதிகமா உங்களுக்கே தெரியும் பாடல்ல நான் அவ்வளவா கவனம், ஏன்னா எல்லாரும் பாடுகிறவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, நல்ல ராகத்தோடு பாடுகிறவர்கள் இருக்கிறீங்க, பாடுவாங்க, யாராவது பாடுவாங்க. அதிகமா பாட்டு எடுக்க மாட்டேன்.
நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ரொம்ப பாரமா இருக்குப்பா. என் உள்ளத்து நீர் அறிவீர். எனக்கு ஒரு பாடலை கொடுங்க. நான் ஜாஸ்மின் சிஸ்டர் சொன்னேன், எனக்கு ஒரு பாடலை கொடுங்க. எந்த பாடலும் எனக்கு இப்பத்துக்கு பாடல் மூலமா இவருடைய வார்த்தைகள் எனக்கு வரணும், என்னை பலப்படுத்தணும். அதிகாலையில அந்த 4ல இருந்து அந்த 5க்குள்ள நான் கேட்ட வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு பாடலை கொடுங்க. அந்த பாடல் மூலமா நான் இப்ப பலன் அடையணும். என் உள்ள ரொம்ப சோர்ந்து போயிருக்குது. நான் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள ஆளாயிருக்கிறேன். மன உளைச்சல், மன வேதனை எனக்கு உங்களுக்கு தெரியும். என்னுடைய வயசுக்கு இது என்னால முடியல. எனக்கு ஒரு பாடல் மூலமா நீங்க எனக்கு வார்த்தையை கொடுங்க, எனக்கு பேசுங்க, உங்களுடைய வார்த்தை என்னோட பேசுங்க சொல்லி இந்த 5 மணிக்குள்ள அந்த 10 சங்கீதம் வாசிச்சுட்டு உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு எப்படி வரும் இந்த பாடல். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். இந்த பாடலை ஆண்டவர் எனக்கு தரார். இதுவரைக்கும் மதிலை தாண்டிட்ட மகளை, இதுவரைக்கும் அவர் என்னோட கூட இருந்ததினால மதிலை தாண்ட ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இன்னமும் தாண்டுவேன், இன்னமும் தாண்டுவேன். ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தையை கொடுத்தார், அழகா ஒரு வார்த்தையை கொடுத்தார். அப்ப அது என்னை முழுமையாய் பலப்படுத்தி, முழுமையாய் பலப்படுத்தி. பாருங்க, நமக்கு ஏற்ற நேரத்துல ஆண்டவர் பாடல்கள் மூலமாய் நமக்கு ஒரு ரட்சிப்பை, மிகவும் சமீபமா இருக்குது ரட்சிப்பு, மிகவும் சமீபமா இருக்குது. ஆரம்ப நாட்கள் விசுவாசிகள் ஆன போது மாத்திரம் ரட்சிப்பு சமீபமா இருந்ததல்ல, இப்ப எப்படி இருக்குது, நம்ம அருகில மிகவும் சமீபமா இருக்கும் பொழுது எதை குறித்து நம்ம கவலையே படக்கூடாது. ரட்சிப்பு நடக்கும், விடுதலை ஆகும். எந்த காரியத்தை நமக்கு விடுதலை இல்லையோ, ரட்சிப்பு இல்லையோ, எந்த காரியத்தை நாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோமோ, எந்த காரியத்தை நாம் சூழ்ந்து இருக்கிறோமோ, ஆண்டவர் மிகவும் சமீபமா இருக்கிறது அந்த ரட்சிப்பு. காத்திருங்கள், நிச்சயமாய் நிறைவேறும். அந்த 5 மணிக்குள்ள அந்த பாடலை பாடி தேடுற, அந்த பாட்டு புக்கை தேடி எப்படியாவது அந்த பாடலை நான் பாடி முடிக்கணும். ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இது வரைக்கும் நீங்க என் கூட இல்லைன்னா, என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நீங்க இல்லைன்னா இத்தனை மதிலை நான் தாண்டி வந்திருக்கவே முடியாது. இன்னமும் தாண்டுவேன், இன்னமும் தாண்டுவேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கும் போது இன்னமும் தாண்டுவேன். ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மளை காத்திருக்க செய்கிறதற்கு ஒரு அர்த்தம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நிச்சயமா தாண்ட செய்வார். நமக்கு விரோதமாய் நம்முடைய சரீர பலவீனங்கள், நம்முடைய குடும்ப போராட்டங்கள், நம்மை சுற்றி நெருக்குகிற காரியங்கள், இதெல்லாம் நம்மளை பாதிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்றாரு, ரட்சிக்கப்படும் போது, விசுவாசிகளான போது மாற்றம் ரட்சிப்பு சமீபமா இருக்கல, அது இன்னும் உங்களுக்கு மிகவும் சமீபமா இருக்கு. விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். நான் விசுவாசிக்கிறப்பா, நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படணும். பவுல் சொல்லு, ஆரம்ப நாட்கள்ல நம்ம வச்சிருக்கிற அந்த அன்பு, அது தொடர்ந்து ஆண்டர் மேல தொடர்ந்து ஆதி அன்புக்கு நம்ம திரும்பணும். ரட்சிப்பு இலவசம். ஒரு பக்கம் நம்ம ரட்சிப்பு நிறைவேற அதிகமாய் நாம் பிரயாசப்படணும். நம்ம எந்தெந்த காரியத்துல நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதுக்காய் பிரயாசப்படணும். மற்றவங்க ரட்சிப்புக்காக விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கணும். தேவன் நிச்சயமாய் நம்முடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். காத்திருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனாகிய ஆண்டவரே, நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் என்று சொல்றார். சங்கீதம் 38:15 சொல்லு, கர்த்தாவே நான் உமக்கு காத்திருக்கிறேன். உமக்கு நான் காத்திருக்கிறேன், யாருக்காகவும் காத்தில்லை, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு என்ன செய்வீர்? கொடுப்பீர், நிச்சயமா கொடுப்பீர். பொதுவாய் காத்திருக்கிற நேரம் மிகவும் கடினமான நேரம் தான் என்றாலும் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்துல என்ன செய்வார்கள்? வருவார்கள். நம்முடைய சகல தேவைகளில் ஜெபத்தின் மூலம் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஏற்ற நேரத்துல பதில் வராத போது நாம் உடனே சோர்ந்து போய் விடுகிறோம். கர்த்தாவே,
நான் உமக்கு காத்திருக்கிறேன், நீ மறு உத்தரவு கொடுப்பீர் என்று தாவீதின் விசுவாசம் மேல கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1 சொல்றார் பாருங்க. கர்த்தருக்காய் நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். பொறுமைதான் நமக்கு இல்லை. எனக்கு பொறுமைதான் வேணும். காலை நேரத்துல கூட ஆண்டவர் பொறுமையோடு தான், நீடிய பொறுமை வேணும். நீடிய பொறுமையோடு நான் பொறுமையோடு காத்திருந்தேன். தாவீது சொல்ற, நான் பொறுமையோடு காத்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம் பக்கமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். சாத்தான் அநேக வேளைகளை நம்முடைய பொறுமை இழக்க பலவிதமான அவிசுவாசம், எதிர்மறையான எண்ணங்கள், குழப்பங்களை எல்லாம் கொண்டு வருவான். என்றாலும் கூட நம்மளை அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஆளாகி விடவே கூடாது. மனம் தளராம என் ஜபத்திற்கு பதில் வரும் வரை நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன் என்று அறிக்கை செய்து தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். நிச்சயமாய் பதில் வரும். இதோ வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கிருமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. சங்கீதம் 123 சங்கீதம் 2 வசனம் சொல்லுது. வேலை எஜமானுடைய கண்கள் எங்க இருக்குது? வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி பார்த்துட்டே இருக்கு. எப்போ அவர் கொடுப்பாருன்னு சொல்லி வேலைக்காரர்களுடைய கண்கள் எஜமானுடைய கையை பார்த்துட்டே இருக்கு. நம்ம கூட அப்படிதான் பார்த்துட்டே இருக்கோம். எப்போ அவர் கரத்துல இருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும். வேலைக்காரி கூட எஜமாட்டியுடைய கரத்தை நோக்குமா போல அவர்களிடத்திலிருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். காலை வேளையில காத்திருக்க வேண்டியதா இருக்கு. சோர்ந்து போகாதீங்க. சில காரியங்களுக்கு நமக்கு உடனே பதில் வரல, ஆனாலும் அவர் ஜபத்தை கேட்கிறவர். ஒரு நாள் நம்முடைய ஜபத்தை அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல. நம்முடைய விண்ணப்பங்களை அலட்சி பண்ணுகிற தேவன் அல்ல. நாம் எப்படி ஜபிக்கிறோமோ, சில நேரத்துல நம்முடைய ஜபத்தை குறிச்சும் பல பேர் பல பரியாசம் பண்ணலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் நம்ம கிட்ட பேசும்பொழுது அதுங்க மழலை செல்வங்கள், அதுங்க எப்படிலாம் பேசுதோ நம்ம எப்படி கேட்கிறோமோ அது போல நம்முடைய வார்த்தைகளையும் அவர் கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆதங்கம் அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனை அவருக்கு தெரியும். நம்முடைய கூக்குரல் அவருடைய சமூகத்துக்கு போகிறது. காலை வேளையில ஆண்ட சமூகத்துல கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நம் பக்கமாய் அவர் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாட்களிலே நம் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சில நேரங்களிலே சோர்ந்து போயிடுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு குடும்பத்துல நெருக்கம், வேலை செய்யற இடத்துல நெருக்கம், வெளியே எல்லா உற்றார் உறவினர்கள் மத்தியில நெருக்கம். இந்த நெருக்கத்திலேயே நம்ம வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. இவர்கள் மத்தியில ஆண்டவரே, இந்த சமூகத்துல நான் உமக்காய் காத்திருக்கிறேனே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரோ, எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டீரோ என்று சொல்லி கலங்கி இருக்கிற இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாய் அற்புதம் செய்வார், நிச்சயமா அதிசயங்களை செய்வார். ஏன்னா அவர் ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் அவரிடத்துல வரும்பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் அவரையே நாம் நோக்கி பார்ப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம், அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். காத்திருக்காம நம்ம சோர்ந்து போய் அவிசுவாசமான வார்த்தைகளோ இல்லை அவரை விட்டு விலகி போகிற எண்ணங்களோ சிந்தனைகளோ வராதபடி ராஜா சொன்ன மாதிரி இனிமே எல்லாத்துக்கும் கர்த்தருக்காய் நான் காத்திருக்க வேண்டியது என்ன, அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வராதபடி தேவன் நம்மை காத்து கொள்வாராக. நிச்சயமா நமக்கு பதில் செய்வார். இந்த காலை வேளையில் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது நிச்சயமா ரட்சிப்பு மிக சமீபமாய் இருக்கிறது. அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் எந்தெந்த காரியத்துல நமக்கு விடுதலை இல்லையோ நிச்சயமாய் விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன் நம் பக்கத்திலேயே சமீபமாய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, அநேக நேரங்களிலே எங்களுடைய ஜபத்துக்கு பதில் வராத பொழுது நாங்கள் சோர்ந்து போய் அவிசுவாசமான வார்த்தைகளோ சில எண்ணங்களோ
எங்களுடைய உள்ளத்திலே பிசாசானவன் கொண்டு வரும்பொழுது அதையெல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரே தேவனுக்காய் காத்திருந்து ஆண்டவரே விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு எப்படி சமீபமா இருந்ததோ அது இன்றைக்கு அது மிகவும் சமீபமா இருக்கிறது என்று நாங்கள் வேதத்துல பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வேளையில அது மிகவும் சமீபமா இருக்கிற காரணத்தினால் இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் இன்னும் எந்தெந்த காரியத்துல ரட்சிப்பு இல்லையோ, விடுதலை இல்லையோ, என் குடும்பத்துல, என் வேலையில, என் சரீரத்துல ஆண்டவரே அது மிகவும் சமீபமா இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் விடுதலை தருவேன். இந்த காலைகளை நாங்கள் அநேக காரியங்களுக்காய் காத்திருக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு முன்பாய் நாங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு ஆண்டவரே பேசுகிற பரியாசமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் ஆண்டவரே என்னுடைய சமூகத்தில் நாங்கள் காத்து இருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த காரியத்தில் அவங்க சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து ஆண்டவரே உடைய சமூகத்துல காத்திருக்கிறார்களோ, இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நிச்சயமா இவர்கள் பக்கத்துல சாய்ந்து அவர்கள் கூப்பிடுதலுக்கு நீர் மறு உத்தரவு கொடுத்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறப்பா. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறார். நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த